Hello guys, welcome to Puve Puchudava, the sexual reproduction series, and I am Kaushik Srinivas, your botany master teacher, welcoming you to Vedantu Neat Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேம்லே இருக்கு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ மைக்ரோஸ்போர், ஸ்மால் ஸ்போர், ஜெனிசிஸ்னா ப்ரொடக்ஷன். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த மைக்ரோஸ்போர்ஸ்னால் என்ன, எதுக்காக இது ப்ரொடியூஸ் ஆகுது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. ஃபைன். ஃபர்ஸ்ட், andrecium, the male reproductive structure. The male reproductive structure of a plant is this andrecium. So in the andrecium உடைய components என்னன்னு பார்த்தீங்கன்னா these are the stamens. இந்த ஸ்டேமன்ஸில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆண்ட்ரீஷியம் ஆர் தி மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோடைய காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ். அந்த ஸ்டேமன்ஸில் ரெண்டு பார்ட் இருக்குது, நேம்லி தி ஆந்தர்ஸ் அண்ட் தி ஃபிலமெண்ட்ஸ். இங்கே பார்க்குறோம் இல்லையா, திஸ் இஸ் தி ஆந்தர் அண்ட் அ ஸ்டாக் known as the filament. இந்த ஆந்தர் உள்ள நம்ம செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா you could find the pollen sac. ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி போலன் சாக்ஸ் ஆர் கேவிட்டிஸ் இருக்கும். இதுக்குள்ளே தான் போலன்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆண்ட்ரீஷியம் இஸ் தி மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸில் மேலே இருக்கக்கூடிய ஆந்தர், அதுக்குள்ளே தான் நம்மளுடைய மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தி மேல் கேமிட்டோஃபைட் ஆர் கோயிங் டு பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் தீஸ் ஆர் நத்திங் பட் தி pollen grains. Pollen grains இந்த ஆந்தர் ஆர் தி ஆந்தர் சாக்குள்ளே இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபைன். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன்டு இட், இந்த ஆந்தர் எப்படி டெவலப் ஆகுது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆந்தர் ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆந்தர் பிரைமார்டியம். ஆந்தர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் எபிடர்மஸ் இருக்கும். ஒரு எபிடர்மல் செல்ஸில் ஒரு ஹோமோஜீனஸ் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்காது. இது இந்த செல் அது அந்த செல் அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. ஒரு ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் இந்த எபிடர்மஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதுதான் ஆந்தர் பிரைமார்டியம். இது ஃபர்தராக மெச்சூர் ஆகி தான் நமக்கு என்டையர் ஆந்தராக கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆந்தர் பிரைமார்டியம்ன்றது ஒரு ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் கவர்டு பை அ எபிடர்மஸ். இப்போ இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு டெட்ராய்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுலேயே லைட்டாக பாருங்கள், ஒரு 4 ஸ்ட்ரக்சர், ஒரு 4 சாக் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு இட் இஸ் கோயிங் டு பி டெவலப்டு. இப்போது இதில் இந்த 4 சைட்லேயும் ஒரு செல், இந்த மாஸ் ஆஃப் செல்ஸில் ஒரு செல் என்ன பண்ணணும்னா ஆர்கிஸ்போரியல் இனிஷியல் அப்படின்னு இதோடைய நியூக்ளியஸ் நல்லா பெருசாக நிறைய ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும். தீஸ் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் தி ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லா பெருசாக நல்ல விசிபிளாக இருக்கும், நல்ல பெரிய நியூக்ளியஸோட ஹை ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல்ஸோட நல்ல பெரிய செல்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 செல்ஸ் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it undergoes the formation or it undergoes the periclinal division. ரெண்டு கைண்ட் ஆஃப் டிவிஷன் இருக்குது, பெரிக்ளைனல், ஆன்டிக்ளைனல் அப்படின்னு சொல்லுவோம். பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னா ஒரு செல் இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் டிவைட் ஆகிறது, இப்படி டிவைட் ஆச்சு, உள்ளுக்குள்ளே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னா we call them as periclinal division. whereas இப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா ஆன்டிக்ளைனல் டிவிஷன். பெரிக்ளைனல் டிவிஷன். இது பெரி, இது ஆன்டிக்ளைனல் டிவிஷன், பெரிக்ளைனல் டிவிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிக்ளைனல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி இந்த மாதிரி 2 செல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? 2 செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் வெளியில், அதாவது டுவர்ட்ஸ் இந்த எபிடர்மஸ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரேட்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் இன்னர் சைடில் இருக்கிறத we call them as ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 2 இந்த ஆர்கிஸ்போரியல் இனிஷியல் செல்ஸ் வந்து வெளிப்பக்கமாக டுவர்ட்ஸ் தி எபிடர்மஸ் சைடில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரேட்டல் செல்ஸாக டிவைட் ஆகும். டுவர்ட்ஸ் தி இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜீனஸ் செல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ அது டிவைட் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும், வெளியில் பேரேட்டல் உள்ள ஸ்போரோஜீனஸ் செல்ஸாக டிவைட் ஆகும். இதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த பேரேட்டல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அண்டர்கோஸ் ஃபர்தர் டிவிஷன். டிவைட் ஆகி நமக்கு வால் லேயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வால்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் வால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். வெளியில் நம்ம பார்த்தது எபிடர்மஸ்,
கரெக்டாக? அதுக்கு உள்ள யூ குட் ஃபைண்ட் இன்னொரு லேயர் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்டோடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோடர்மஸ் லேயர், எபிடர்மஸ்க்கு அடுத்த லேயர் வந்து எண்டோடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மிடில் லேயர்ஸ் அப்படின்னு டிவைட் ஆகும். தென் அதுக்கப்புறமா உள்ள இன்னர் மோஸ்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபிடம் அப்படின்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வால் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். வேரஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பேரிட்டல் செல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வால் லேயர், எண்டோடர்மஸ், தென் மிடில் லேயர்ஸ், தென் ஃபாலோட் பை இன்னர் டெபிடம். ஸோ இந்த மாதிரி இந்த பேரிட்டல் செல்ஸ் டிவைட் ஆகும். ஒரு சர்க்கிள் ஆர் இந்த மாதிரி ஒரு வால் லேயர்ஸாக வாலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். வேற உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் மதர் செல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ ஸ்போர் மதர் செல்ஸ் ஆர் தி லாஸ்ட் ஒன் இன் தி கேஸ் ஆஃப் ஸ்போரோஃபைட். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் உடைய லாஸ்ட் செல்ஸ் ஆர் தீஸ் ஸ்போரோஜினஸ் மதர் செல்ஸ், SMC, ஸ்போரோஜினஸ் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோஜினஸ் மதர் செல்ஸ் தான் அடுத்து நமக்கு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, மைக்ரோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ நம்ம பெரிட்டல் செல்ஸ் வந்து வால் லேயர்ஸை ஃபார்ம் பண்ணோம், ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஸ்போர் மதர் செல்ஸை ஃபார்ம் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜில் பார்க்கும்போது யூ குட் ஃபைண்ட் this is the outer epidermis, அதுக்குள்ள endodermis, அதுக்கப்புறம் middle layers, and this is the tapetum and inner sporogenous mass. ஒரு mass of sporogenous cells இருக்கும். இந்த mass of sporogenous cells அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் மதர் செல்ஸாக டிவைட் ஆகும். இந்த ஸ்போர் மதர் செல்ஸாக மாடிஃபை ஆனதுக்கப்புறம் they undergo an important process known as the meiosis. இந்த ஸ்போர் மதர் செல்ஸில் மியாசிஸ் நடக்கும். நமக்கு தெரியும் மியாசிஸ் நடந்துச்சுன்னா ஒரு செல்லேருந்து எவ்வளோ செல் வரும்? we get 4 cells, 4 haploid cells. அதாவது ஒரு டிப்ளாய்ட் செல் மியாசிஸ் போகுது அப்படின்னா we would be getting 4 haploid cells. ஸோ 4 டெட்ரா அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டெட்ராய்டு கண்டிஷனில் இதுக்குள்ளே இந்த மைக்ரோஸ்போர்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்து டிப்ளாய்ட் ஸ்டேஜ். ஸோ ஸ்போரோஃபைட்டிக்கோட லாஸ்ட் ஒன் ஆர் தி ஸ்போர் மதர் செல்ஸ். இப்போ இதுக்கப்புறமா தி அண்டர்கோஸ் மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் தி ஃபர்ஸ்ட் கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் விச் இஸ் தி மைக்ரோஸ்போர்ஸ். மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒன்றுத்துலேயே 4 அட்டாச் ஆகியிருக்கும், 4 மைக்ரோஸ்போர் விச் இஸ் a derivative or it comes from the meiotic division of ஸ்போர் மதர் செல்ஸ். அந்த ஸ்போர் மதர் செல் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி 4 மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணோம். 4மே ஒன்றுத்துக்கு ஒன்று அட்டாச் ஆகியிருக்கும். திஸ் இஸ் தி மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். each one are haploid condition, half the number of chromosomes present ஆகியிருக்கும். ஃபைன். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு எல்லாமே ஒரு மெச்சூர்டு ஆந்தரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மஸ், அதுக்குள்ளே திரும்பி எண்டோடர்மஸ், அதுக்கப்புறம் மிடில் லேயர், டெபிடம், இந்த போலன் டெட்ராட் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டெட்ராட் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்போரோஜீனஸ் அந்த கேவிட்டிக்குள்ளே இப்போ இது வந்து ஒரு கேவிட்டியாகவே டெவலப் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் எல்லாமே, இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எல்லாமே ஸ்போர் மதர் செல்ஸாக மாறி ஸ்போர் மதர் செல்ஸ் தே அண்டர்கோஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மியாசிஸ் அண்ட் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டிக்குள்ளே இந்த ஸ்போர் டெட்ராட்ஸாக இருக்கும். அண்ட் வி ஹாவ் அ ஓப்பனிங் கால் தி ஸ்டோமியம் அண்ட் நீங்கள் சென்டரில் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு ஆந்தர். மெச்சூர்டு ஆந்தர் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம மெச்சூர்டு ஆந்தருடைய காம்பனன்ட்ஸ் இது உள்ளே எப்படி இருக்கும், இது ஒன்னொன்னத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்த மாதிரி எபிடர்மஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் இஸ் தி எபிடர்மஸ். தி செகண்ட் ஒன் ஆர் தி எண்டோதீஷியம் ஆர் எண்டோடர்மஸ். இது வந்து ஆன்தீஷியம், அதாவது ஆந்தரில் இருக்கக்கூடிய எல்லாமே தீஷியம்னு சொல்லுவோம். ஸோ எண்டோதீஷியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டோதீஷியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். அண்ட் இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ திக்கிங், செல் வால் திக்கனிங்ஸ் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். தே ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதாவது நிறைய மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும். அண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, திஸ் இஸ் அ பைலோப்டு ஸ்ட்ரக்சர். ஆந்தர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் மோனோதீக்கஸ், டைதீக்கஸ், ஆந்தர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஆந்தரில் வந்து இந்த மாதிரி 2 லோப்ஸ் இருக்கும். இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஓகேவா? ஸோ இது நடுவில் இங்கே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி சென்ட்ரல் கனெக்டிவ் டிஷ்யூ.
2 lobes இருக்கும். ஒரு லோப்லையுமே you could find 2 cavities, okay, or the spore sacs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 ஸ்போர் சாக் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 லோப் இருக்கும். ஸோ மொத்தமாக டெட்ராட் 4 இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் சென்டரில் பார்க்கும்போது யூ குட் ஃபைண்ட் தி கனெக்டிவ் டிஷ்யூஸ். இப்போது இந்த எண்டோதீசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் ரீஜியனில் ரொம்ப திக்கனிங் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதோடைய திக்னிங்ஸ் இல்லாமல் ரொம்ப லைட் செல்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் இந்த ஆந்தர் வந்து பிரேக் டவுன் ஆகும். உடஞ்சி வெளியில் போலன் கிரெயின்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இது வழியாக தான் வெளியில் டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல திக்கனிங்ஸ் இருக்காது. ரொம்ப திக்னிங்ஸ் இல்லாமல் லைட் செல்ஸாக இருக்கும். ஈஸியாக பிரேக்கபிள் செல்ஸாக இருக்கும். ஸோ திஸ் ரீஜன் இஸ் நோன் ஆஸ் ஸ்டோமியம். இந்த ஓப்பனிங் இஸ் நோன் ஆஸ் தி ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபாலோட் பை தி மிடில் லேயர் எண்டோதீசியம். அதுக்குள்ள மிடில் லேயர் இது வந்து 3 to 4 ரோஸில் இருக்கும். அதாவது 1 2 3 4 ரோஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த மிடில் லேயர். இப்போது இந்த மிடில் லேயரில் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து மெச்சூர்ட் ஆந்தர்ஸில் இந்த மிடில் லேயர் நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த டெபிட்டம்லாம் வளரும் போதே இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், க்ரஷ்ட் ஆகியிருக்கும். உள்ளேருந்து இப்படி வெளியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய மிடில் லேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரஷ்ட் ஆகியிருக்கும். ஸோ இன் ஃபியூ கேசஸ் யூ குட் ஃபைண்ட் தீஸ் மிடில் லேயர்ஸ். இந்த மிடில் லேயர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் ஸ்டேஜில் நல்ல விசிபிளாக இருக்கும் இந்த மிடில் லேயர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஸ்ட் லேயர் இஸ் தி டெபிட்டம். இந்த டெபிட்டம்ன்றது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர். பிகாஸ் இட் டஸ் அ லாட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம மைக்ரோஸ்போர்ஸ்க்கு அது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்போரோபோலனின், போலன் கிட், அப்புறம் ட்ரைஃபன், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ், நிறைய சப்ஸ்டன்சஸ் செக்ரீட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெபிட்டம் தான். இந்த டெபிட்டம் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரிட்டல் செல்ஸ் கொஞ்சமும் இந்த கனெக்டிவ் செல்ஸும் கொஞ்சம் கூட சேர்ந்து இந்த டெபிட்டமை ஃபார்ம் பண்ணும். ஸோ இட்ஸ் டியூவல் இன் ஆர்ஜின். அதாவது இது உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் கனெக்டிவ் டிஷ்யூஸும் சேர்ந்து இந்த டெபிட்டமை ஃபார்ம் பண்ணும். வேறாஸ் நம்ம பார்த்த மாதிரி பேரிட்டல் செல்ஸுமே இந்த டெபிட்டம் கன்வெர்ட் ஆகும். இட் divides to form the tapetal cells. So it's dual in origin. நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்போரோபாலனின். அடுத்து நம்ம வந்து அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்போரோபாலனின், போலன் கிட், இது எல்லாமே வந்து இந்த டெபிட்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெபிட்டமில் 2 டைப் ஆஃப் டெபிட்டம்னு இருக்குது. ஒன்று வந்து இன்வேசிவ் டெபிட்டம், இன்னொன்று வந்து செக்ரேட்டரி டெபிட்டம். நேமில் இருக்குது. இன்வேசிவ், தே ஆர் இன்வேடிங், வருது. இன்வேஷன் அப்படின்னா ஒரு தாக்குது அப்படின்னு அர்த்தம். ஆர் தே ஆர் ப்ரொட்ரூடிங், வெளில வருது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டெபிட்டம், இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எல்லாமே, காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி டைரெக்டாக இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் அந்த டெட்ராட்ஸில் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா வி கால் தம் அஸ் இன்வேசிவ் டெபிட்டம். வேறு செக்ரேட்டரி டெபிட்டம், நேம்லேயே இருக்குது செக்ரேட்டரி, அது ஒரு இடத்துல இருக்குது, அங்கேருந்து எதையும் செக்ரேட் பண்ணுது. ஸோ தோஸ் ஆர் செக்ரேட்டரி டெபிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து வெளியில் டெபிட்டம் இதே மாதிரி தான் இருக்கும், அதில் எதுவும் சேஞ்ச் இருக்காது. அது இருந்த இடத்துலேருந்தே செக்ரேட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சி விடும். Okay, so these are known as the secretory tapetum and these are known as the invasive tapetum. அந்த மாதிரி டெபிட்டமை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா here you could find the connective tissue. இந்த connective tissueல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xylem, phloem, இது எல்லாமே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த என்டையர் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர் இஸ் அட்டாச் டு தி பிளான்ட். ஸோ அந்த ஃப்ளவரில் இந்த ஆந்தர் டைரெக்டாக அட்டாச் ஆகியிருக்காது, ஃபிலமெண்ட் மூலமாக அட்டாச் ஆகியிருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ மூலமாக தான் இதுக்கு வந்து ஃபுட்ஸ், நியூட்ரியன்ஸ், வாட்டர் எல்லாமே கிடைக்கக்கூடியது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ மூலமாக தான் மேலே இருக்கக்கூடிய ஆந்தருக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம பார்க்குற காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தரில் நம்ம பார்க்குறது இந்த வால் லேயர்ஸ் பார்க்குறோம். தென் திஸ் கேவிட்டிஸ், இந்த கேவிட்டிஸ்க்குள்ளே நம்ம பார்க்குறது போலன் கிரெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஆர் போலன் டெட்ராட்ஸாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். தென் இன் தி மிடில் யூ குட் ஃபைண்ட் தி கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் தி டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஒரு மெச்சூரான ஆந்தரில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது மைக்ரோஸ்போர், போலன் கிரெயின்ஸ் ரெண்டும் ஒன்றா இல்லை வேறையா இல்லை இதோடைய டெவலப்டு ஃபார்மா?
இதோடைய டெவலப்டு ஃபார்ம். ஏதோ டெவலப்டு ஃபார்ம், மைக்ரோஸ்போரோட டெவலப்டு ஃபார்ம் தான் இந்த போலன் கிரெயின்ஸ். நம்ம பார்த்தோம், அதாவது மியாசிஸ் நடந்து 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து. அந்த 4 மைக்ரோஸ்போர், இது ஒன்றுமே ஒரு மைக்ரோஸ்போர் ஒன்றா அட்டாச் ஆகியிருக்கிறதுனால மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த செல் மட்டும் வச்சு நம்மளால் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ண முடியாது. இட் ஷுட் பி டெவலப்டு. என்னவா டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் போலன் கிரெயினாக டெவலப் ஆகணும். அந்த கம்ப்ளீட் போலன் கிரெயினாக எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு வால் லேயர்ஸ் டெவலப் ஆகணும். அந்த வால் லேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வால் லேயர் இருக்கும். இந்த ஒரு செல்லையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 2 வால் லேயர் இருக்கும். தி இன்னர் வால் இஸ் தி இன்டைன், அவுட்டர் வால் இஸ் தி எக்ஸைன். இந்த இன்டைன் எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், கேலோஸ், இதெல்லாம் இதை இன்னர் வால் தி இன்டைனை ஃபார்ம் பண்ணும். வேற நம்ம பார்த்தோம் இல்லையா டெபிட்டம் செக்ரீட்ஸ் தி ஸ்போரோபோலனின் அண்ட் போலன் கிட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்போரோபோலனின் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸைனுடைய இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட். அதில் சம் செல்லுலோஸ் இருக்கும், பட் அலாங் வித் தட் ஸ்போரோபோலனின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸைன். இந்த ஸ்போரோபோலனினை செக்ரீட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெபிட்டமில் உப்பிஷ் பாடிஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த உப்பிஷ் பாடிஸ்லேருந்து தான் வழியாக தான் இந்த ஸ்போரோபோலனின் இந்த போலன் கிரெயின்ஸ் தி மைக்ரோஸ்போர்ஸ் மேலே அவுட்டர் லேயராக அட்டாச் ஆகும். ஸோ தீஸ் உப்பிஷ் பாடிஸ் ஆர் செக்ரீட்டட் பை டெபிட்டம். ஸோ இந்த டெபிட்டம்லேருந்து உப்பிஷ் பாடிஸ் அலாங் வித் இந்த ஸ்போரோபோலனினோட இந்த அவுட்டர் லேயர் எக்ஸைனை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு மேலே ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், தட் இஸ் நோன் அஸ் போலன் கிட். நம்ம இன்செக்டிவோரஸ் இன்செக்ட் மூலமாக என்டமோஃபில்லஸ் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் இன்செக்ட்ஸில் அட்டாச் ஆகும். அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிட், இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா போய் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் மேஜர்லி மேடப் ஆஃப் கேரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃபியூ அதர் சப்ஸ்டன்சஸ். ஸோ அது போய் அட்டாச் ஆகி ஈஸியாக அப்படியே ஒட்டிக்கும், ஸ்டிக்கி நேச்சர் கொடுக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் பை தி டெபிட்டம் தான் இதையுமே செக்ரேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ டெபிட்டம் பிளேஸ் அ மேஜர் ரோல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பூவில் ஒரு ஸ்டிக்மாவில் எத்தனையோ ஃப்ளவர்ஸோட ஆந்தர்ஸ் ஆர் தி ஆண்ட்ரீஷியம் எவ்வளவோ ஃப்ளவர்ஸோட போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக் ஆகலாம். பட் எல்லாமே அப்போது கம்பேட்டபிலிட்டி, அதாவது எல்லாமே ஒத்துக்கிச்சு அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக போலன் டியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் தட்ஸ் நாட் தி கேஸ், ரைட்? எக்ஸாக்டாக இப்போது இந்த ஸ்பீஷீஸ்னால் இந்த ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய மேல் ஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய அந்த போலன் மட்டும்தான் இந்த ஸ்டிக்மாவில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, போலன் டியூப் ஃபார்மேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ தட்ஸ் வாட் கம்பேட்டபிலிட்டி அண்ட் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பேட்டபிலிட்டி அண்ட் இன்கம்பேட்டபிலிட்டியை டிசைட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டிசைடிங் ஃபேக்டர் இஸ் தி செக்ரீஷன் ஆஃப் டெபிட்டம் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு போலன் கிரெயின் ஸ்டெரைலாக இருக்கணுமா ஃபர்டைலாக இருக்கணுமான்றதையும் டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெபிட்டம் தான். ஸோ டெபிட்டம் இஸ் வெரி க்ரூஷியல் இன் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்போரோபோலனின் இந்த இடத்துல இந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கேவிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த போலன் கிட், அதாவது இந்த எக்ஸைன் லேயர் எப்படி இருக்கும், இன்டைன் ஸ்மூத்தாக ஒரே லேயரில் இருக்கும். வேறு இந்த எக்ஸைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மேடு பள்ளமாக இருக்கும், ஸ்மூத் லேயராக இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் when it's of a thick layer, இங்கே பாருங்கள் இது எவ்வளோ தின்னாக இருக்குது, இது எவ்வளோ திக் லேயராக இருக்குது. ஒரு இடத்துல இந்த எக்ஸைன் தின்னாக இருக்கும், தட் லேயர் வி கால் அஸ் ஜெர்ம் போர். நம்ம எப்படி அதில் ஸ்ட்ரோமியம் பார்த்தோமோ அதே மாதிரி இதில் ஜெர்ம் போர் அப்படின்னு இருக்கும். இந்த ஜெர்ம் போர் வழியாக தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் போலன் டியூப். போலன் ஜெர்மினேட் ஆக போகுது. ஓகே, இப்போது இந்த மாதிரி கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே எக்ஸைனோட ஷேப்ஸ். போலனே வேறு ஷேப்பில் இருக்கலாம். அண்ட் எக்ஸைன் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டென்டேஷன்ஸ் ஆர் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கிரேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே எக்ஸைன் இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேவிட்டிக்குள்ளேயும் இந்த போலன் கிட் போய் அட்டாச் ஆகலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம சொன்ன இல்லை இன்கம்பேட்டபிலிட்டி, இது இல்லாமல் வேறு இன்னொன்று வந்ததுன்னா அது ஒத்துக்காது. அந்த இன்கம்பேட்டபிலிட்டியை காஸ் பண்ணுறதும் இதுக்குள்ளே இந்த கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம் இன் சர்டன் கேசஸ். ஸோ வி குட் ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப்
போலன் கிரெயின்ஸ். இப்போ இது வந்து மெச்சூர்டு. ஸோ இப்போ இந்த டெபிடம் என்ன பண்ணும், இந்த ஸ்போரோபோலனின் இந்த மாதிரி வால் லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ரெடியாக இருக்கும். இப்போது மெச்சூர்டாக இருக்கும். நம்மளுடைய மைக்ரோஸ்போர் நல்ல மெச்சூர்டாக ப்ரொடெக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்போரோபோலனின், இந்த ஸ்போரோபோலனின் இதை டீக்ரேட் பண்ணுற காம்பவுண்ட் இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அவ்வளோ ஒரு ஹார்டஸ்ட் காம்பனண்ட். இதனால தான் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து தே சர்வை ஃபார் வெரி 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 லாங் லைஃப் ஸ்பேன். ரொம்ப வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும் இந்த போலன் கிரெயின்ஸ். பிகாஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோபோலனின் இதை வந்து மழை பெஞ்சாலும் சரி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து அந்த அளவுக்கு டீக்ரேடே பண்ணவே முடியாது ஆர் டீநேச்சர் பண்ண முடியாது. சச் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் திஸ் ஸ்போரோபோலனின். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து இப்போது போலன் கிரெயினாக மாறி இருக்குது. நம்மளுடைய மைக்ரோஸ்போர் வந்து இப்போது ஒரு போலன் கிரெயினாக மாறி இருக்குது. இப்போது இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து வேரியஸ் சைஸஸ், சின்னதாகவும் இருக்கலாம், மயோசிட்டஸில் இருக்க மாதிரி, இல்லை குக்கர்பிட்டேசியா நிக்டாஞ்சியேசியில் இருக்க மாதிரி நியர்லி 100 மைக்ரோமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் எக்ஸைன் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் ஃபரோஸ் ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரிட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸைன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் ஸ்பீஷீஸ் டு அனதர். தேர் ஆர் அ வெரைட்டி ஆஃப் pollen grains, and the study of these pollen grains is known as palynology. Palynology. The study of pollen grains is known as palynology அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன். ஸோ இப்போது போலன் கிரெயின்ஸ் ரெடியாக இருக்குது. நம்மளுடைய மைக்ரோஸ்போர்லேருந்து போலன் கிரெயின்ஸ், அதாவது இந்த கேவிட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வரும். அதிலிருந்து அகெயின் இட் அண்டர்கோஸ் மியோசிஸ் டு ஃபார்ம் 4 haploid cells which are known as the microspores. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் என்ன பண்ணணும்னா it undergoes the process of maturation to form the pollen grains. இப்போ நம்ம கிட்ட pollen grains ரெடியாக இருக்குது. and now this is going to be the male gametophyte. இந்த மேல் கேமிட்டோஃபைட் உள்ளே எப்படி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் வெளியில் இன்டைன் எக்ஸைன் அப்படின்னு 2 வால் பார்த்தோம், 2 லேயர்ஸ் இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் வித் டென்ஸ் நியூக்ளியஸ். நிறைய சைட்டோபிளாசமில் ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியலோட ஒரு டென்ஸ் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போது இது வந்து எப்படி ஃபர்தராக டிவைட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆந்தர்க்குள்ளேயே டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி. இப்போ என்ன ஆகும், இதுக்குள்ளேயே ஆந்தர்க்குள்ளேயே ஒரு டிவிஷன் நடக்கும். தட் வி கால் அஸ் தி மேல் கேமிட்டோஃபைட் டெவலப்மெண்ட். இந்த மேல் கேமிட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய இதுதான் எக்ஸைன் இன்டைன், இங்கே உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அலாங் வித் தட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல வந்து எக்ஸைன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், வால் அந்தளவுக்கு திக்கனிங்காக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். தட் பார்ட் இஸ் நோன் அஸ் தி ஜெர்ம் போர். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும், haploid nucleus, கரெக்டாக, which has the half set of chromosomes or the one set of chromosomes. இப்போ என்ன பண்ணும், இந்த நியூக்ளியஸ் வந்து it undergoes the process of mitosis. ஸோ 2 நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும், 2 haploid நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். ரைட்டாக, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நியூக்ளியஸ்க்கு நடுவில் ஒரு செல் வால் ஃபார்ம் ஆகும். ஒரு செல் வால் ஃபார்ம் ஆகி ஒரு குட்டி செல் which is known as the generative cell, ஒரு லார்ஜர் செல் known as the vegetative cell அப்படின்னு 2 செல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு போலன் கிரெயினுக்குள்ளே. ஸோ இப்போ மொத்தம் நமக்கு எவ்வளவு அதாவது மைக்ரோஸ்போர் டெட்ராடாக இருக்கும், அதிலிருந்து பிரிஞ்சு ஸோ ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லிருந்து 4 மைக்ரோஸ்போர் வரும். அந்த 4 மைக்ரோஸ்போருமே 4 போலன் கிரெயினாக டெவலப் ஆகும். இப்போ அந்த ஒரு போலன் கிரெயினுக்குள்ளே நம்மக்கிட்ட 2 நியூக்ளியஸ் இருக்குது. ஒரு பெரிய செல் which is known as the vegetative cell, இன்னொரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஸ்மால் செல் which is known as the generative cell. In most around 60% of angiospermsல இந்த 2 செல் ஸ்டேஜாக இருக்கும்போது இந்த போலன் கிரெயின்ஸ் ஆந்தரை விட்டு வெளியில் வந்துடும். வந்து தே ரீச் அவுட் டு தி ஸ்டிக்மா. ஓகேங்களா? வேறஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஃபியூ அதர் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே, அதாவது இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ளே இருக்கும்போதே என்ன நடக்கும்னா இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரேட்டிவ் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா
again it undergoes the process of mitosis and produce two male gametes. ஸோ இந்த ஒரு நியூக்ளியஸ் ரெண்டு மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ in certain other angiosperms and few other gymnosperms எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ், இப்போ எவ்வளோ நம்மக்கிட்ட எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கும், இந்த ஒன்று திரும்பி ரெண்டாக டிவைட் ஆகியிருக்கும். ஸோ 1 2 மேலே ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ 3 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜாக சில பிளான்ஸில் வெளியில் வரும், ஆந்தரை விட்டு வெளியில் வரும். ஓகேவா? 60% ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் இந்த 2 செல்டு ஸ்டேஜாக இருக்கும்போதே வெளியில் வந்துடும். இதுக்கப்புறமா கம்பட்டபிள் பர்ஃபெக்ட் இதோட ஸ்பீஷீஸ், இதோட சேம் ஸ்பீஷீஸ் அண்ட் அங்கே வந்து ஸ்டிக்மா வந்து கம்பட்டபிள் அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகும். இந்த போலன் கிரெயின் எப்படி ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் அண்ட் இட் ஸ்வெல்ஸ் அப், அப்படியே பெருசாக வீங்க ஆரம்பித்து அதுலேருந்து இந்த ஜெர்ம் போர் நம்ம பார்த்தோம், அந்த ஜெர்ம் போர் வழியாக இந்த மாதிரி போலன் டியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இட் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆர் in time becomes the இந்த போலன் டியூபாக டெவலப் ஆகும். ஸோ ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல் வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். ஸோ இப்போ இந்த 2 செல்லில் வந்தது இல்லை சார், அது என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செல்டு ஸ்டேஜில் வந்ததுமே ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டிவைடிங் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் செல்லேருந்து திரும்பி அந்த போலன் டியூப்பில் வரும்போது என்ன பண்ணுன்னா 2 நியூக்ளியஸாக 2 மேல் கேமெட்ஸாக டிவைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி 2 மேல் கேமெட்ஸ் அண்ட் திஸ் இஸ் தி டியூப் நியூக்ளியஸ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதுதான் இந்த வெஜிடேட்டிவ் செல் நியூக்ளியஸ். இது ரெண்டும் மேல் கேமெட்ஸாக டிவைட் ஆகும். போலன் டியூபுக்குள்ளே 2 மேல் கேமெட்ஸாக டெவலப் ஆகும். இன் ஃபியூ ஆர்கானிசம்ஸ் இந்த 3 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜாகவே இந்த போலன் கிரெயின் வெளியில் வரும். ஸோ பர்ஃபெக்டான கம்ஃபர்டபுள் ஸ்டிக்மாவில் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டிக்மா வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இட் ரீச்சர்ஸ் அவுட் டு தி மைக்ரோபைல் ஆர் தி ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தி ப்ராசஸ் known as megasporogenesis. Until then, stay tuned to Vedantu Unique Tamil channel. Vatta, and don't forget to subscribe. And again, I'm reminding you guys, we are having our offline center in Chennai at Anna Nagar. If you guys are interested, click the link in the description.